என்ன தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்பதற்காக, இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்காக வந்திருப்பேன் விசுவாசிக்கிறேன். கர்த்தரால் உங்களை ஆசீர்வதிப்பதாக உங்களை வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். இது ஒரு தீர்க்க தரிசன நிகழ்ச்சி, இது ஒரு தீர்க்க தரிசன ஊழியம். நானே என்னை மெச்சிக்கொள்ளவில்லை. எங்கள் ஜெப வீட்டில் வருகிற அந்த ஊழியத்தை நான் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன். எங்கள் ஊழியமானது ஆமேன் தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டம் மேல்வடாரம் புல்லுள்ளை என்கிற பகுதியில் ஒரு கிராமத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழியம் ஒரு தீர்க்கதரிசன ஊழியம். இங்கு அநேக ஊழியத்தை தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார். சபையை குறித்து நடத்துகிற தீர்க்கதரிசனம், ஊழியக்காரர்களை நடத்துகிற தீர்க்கதரிசனம் மூலமாக ஒவ்வொரு காரியங்களையும் தீர்க்கதரிசனம் மூலமாக எங்கள் சபையை கற்று நடத்தும்படிக்கு ஆமை கற்றுக்கிறை செய்கிறார். இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உணரும்படிக்கு தீர்க்கதரிசனம் மூலமாய் கற்ற வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்காக வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கும் புதிய தலைப்பில் உங்களுக்கு செய்தி கொடுக்க போகிறேன். கொஞ்ச நாள் நம்ம கேட்டோம். நேற்றைக்கு 9:30 மணி நிகழ்ச்சியில் நீங்கள் நைட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமேன். கர்த்தருக்கு பயப்பட பயன் என்னங்கிற தலைப்பில் முடிவு. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் பெரியோரையும் சிறியோரை கர்த்தர் ஆசீர்வதிக்க. இன்றைக்கு எல்லா மனுஷனும் ஆசீர்வாதத்துக்கு தான் உலகத்தில் ஓடுறாங்க. அப்படிதான் மக்களே, எங்கே போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆசீர்வாதம்னா என்ன? அதுதான் முதல்ல உள்ள காரியம். அநேருக்கு தெரியறது கிடையாது. ஆமேன். கர்த்தனுடைய ஆசீர்வாதம் கர்த்தர் பயன்படுத்த இருக்குன்னு எல்லாம் சொல்லி இருக்கணும். சரி, ஓகே, பார்த்தோம். அப்போ இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும், எப்படி நம்ம நிற்கணும் அப்படின்னு பார்ப்பீங்களே. இன்றைக்கு நான் உங்களுக்கு தொடர் செய்தியாக இன்னைக்கு கொடுக்க போகிறது. நிலைத்திருங்கள். எப்படி நினைச்சிருந்து இந்த உலகத்தை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதங்களை காத்துக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும், கிடைக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறேன். அப்போ இன்று முதற்கொண்டு நீங்கள் கேட்குற செய்திக்கு முதல் கருத்து, நம்ம நிலைச்சி இருக்கணும், நிலைத்திருக்கணும். ஆதாரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் படிக்கிற வசன பகுதி வாசிகள். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தொடர்ச்சியாக கொஞ்சம் வசனத்தை படித்து நாம் தியானிக்க போகிறோம். அதாவது 4ஆம் வசனத்தில் படிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருக்காவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு வசன பகுதி முதல்ல அந்த ஒரு வசனத்தை 4ஆவது வசனத்தை மட்டும் நீங்க பார்க்கணும். என்னில் நிலைத்திருங்கள். அப்பேன் நீங்க நிலைத்திருக்கள்னு ஆண்டவர் எதை பார்த்து சொல்றாருன்னா, நீங்க என்னில் நிலைத்திருக்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப கிறிஸ்துக்குள்ள நம்ம நிலைத்திருக்கணும். இந்த பூமியில எதையாவது நாம் பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். அப்போதான் நம்ம இந்த பூமியில எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பெற்றுக்கொண்டாதான் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கிறிஸ்துக்குள்ள நிலைத்திடாமல் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஒன்றுமே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அதாவது விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளாத எதுவுமே என்ன இல்லை, அது எல்லாம் உலகத்தில் உண்டானது.
அது பாவத்துக்குள்ளாய் இருக்கிறது என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஆகவே என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். ஆமீன். நான் உங்கள் கொடியானது திராட்சை செடியில நிலைத்திருக்காவிட்டால் கனி கொடுக்காது. அது பலன் கொடுக்க வேண்டும் என்றால், நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு மரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு மரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், வைக்கிற செடி கொடி இரண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நான் இயேசு நிலைத்திருக்கணும். நினைச்சிருந்தாதான் இயேசுனாலே விசுவாசம். விசுவாசம் ஆவினா என்ன? விசுவாசம்தான் ஆவி. விசுவாசத்தை பார்க்க முடியுமா? அன்பை பார்க்க முடியுமா? ஆமீன், ஆமீன், அல்லேலூயா. நன்றியை பார்க்க முடியுமா? தேங்க்ஸ். இப்போ ஒரு நன்மையை செய்தாச்சுன்னா ஒன்றை சொல்லுங்க, நன்றியப்பா அப்படிங்கிறீங்க. நன்றியை பார்க்க முடியுமா? வார்த்தைகளை கேட்கதான் முடியுது. நன்றி குறியா நன்றி வாய் வயலில் போட முடியுமா? நன்றி தான் அன்பு தான். அன்பை பார்க்க முடியாது. மாம்சத்தில் போய் அன்பு இருக்கும், அதோட கொட்டி பிடிச்சோடு முத்தத்தை கொடுக்கலாம். ஆமேன், ஆமேன். அது மாம்சத்து கிரியைகள், அது உலகத்துக்குரிய கிரியைகள்ல ஒண்ணு. முத்தம் கொடுக்குது, முத்தத்தால காட்டி கொடுத்தான். அந்த மாம்சத்தின் கிரியை ஒளியிறக்கமா இருக்கு. அப்ப முத்தம் கொடுத்தோட அன்புன்னு இல்லை. அதுதான் அன்புன்னு வித்தியாசம் ஒன்றுன்னு சொல்றது. அது மாயமான அன்பு இருக்கு. அது முத்தத்தில் காட்டி கொடுக்கிறது. முத்தம் கொடுத்தோட அன்பினால முத்தம் அல்ல. ஆமேன். காட்டி கொடுக்கிறது முத்தம் இருக்கு. இப்படி அநேக காரியங்களை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கலாம். அப்போ விசுவாசம் என்பது இயேசு விசுவாசி. இயேசுவை விசுவாசி. அவருடைய வார்த்தையில நிலைத்திரு. அதான் வார்த்தை. அவருடைய வார்த்தையில அதான் சொல்றாரு, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். ஆமீன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கிறிஸ்துக்குள் நிலைத்திருந்தால் கிறிஸ்து நமக்குள்ள நிலைத்திருக்கிறார். அவருக்குள்ள அவர் நமக்கு நிலைத்து கொடியானது திராட்சை கொடிக்குள் கனி கொடுக்கிறது போல நிலைத்திருந்து கனி கொடுக்கணும். இயேசு என்ன காட்டுறாரு? ஒரு திராட்சை செடியை காட்டுறாரு. ஒரு திராட்சை செடியை பாருங்க, அந்த கொடி அந்த செடிக்குள்ள நிலைஞ்சிருக்கு. கொடி பறந்து போயிட்டே இருக்கு. அப்ப அந்த செடியில கொடி நிலைத்திருக்குது. அதுபோல் நீங்கள் என்னில் நிலைத்திருந்து பறந்து போங்க, அப்படி வளருங்க அப்படிங்கிறாரு. வளர்ச்சிதான் ஆசீர்வாதம். அந்த கொடி பறந்து போய் சுற்றி போக அது கனி வெடியாகி கொண்டிருக்கும். அதுல ஒரு கொலையில பூ பூக்கும், காய்க்கும், கனி கொடுக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ பறந்து போக அப்படி பறந்து போகணும்னா கொடியானது செடியில செஞ்சிருக்கும். அப்ப பேஸ்மெண்ட் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படணும்னா பேஸ்மெண்ட் இயேசுங்கிற மூளைக்குள்ள இருக்கணும். உலகத்தின் நன்மை அப்ப விசுவாசத்தோடு நிலைத்திருக்கணும். எவ்வளவு இழப்பு வந்தாலும், எவ்வளவு நன்மை வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எந்த தொழில் செய்தாலும், இந்த தொழில் நான் உயருவேன், இந்த தொழிலை நான் சாதிப்பேன் அப்படின்னு கிரியம் கொடுத்து உண்மையை உத்தமாய் செய்யப்பட்ட தொழிலை, கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையை உத்தமாய் செய்யும் போது, கர்த்தருக்கு பாய்ந்து செய்யும் போது, கர்த்தருடைய கொடியில, கர்த்தருடைய செடியில கர்த்தருக்கு கொடியாக படரும் போது நாம் கனி கொடுக்கிறதாக இருப்போம். கனி கொடுக்கும் போது அதிக கனியை கொடுக்கும்படிக்கு செடியை கர்த்தர் சுத்தம் செய்து அதற்கு உரத்தை போடுகிறவர், அதுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், நன்மையை கொடுக்கிறவர், அதுக்கு நன்மையை கொடுக்க அந்த கொடியானது கனி கொடுத்து கொண்டே இருக்கும். அப்ப நீ கனி கொடுக்க
கர்த்தர் உனக்கு என்ன கொடுக்கிறார்? நீ பிரயோஜனப்பட கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்திக் கொண்டிருக்கிறார். இல்லையே இல்லையே, கொஞ்சம் இருக்கிறது. இந்த இருக்கிறதை கொண்டு என்ன செய்வேன், இருக்கிறதை கொண்டு என்ன செய்ய முடியும் என்று கேள்வி கேட்காதபடிக்கு இருக்கிற கொஞ்ச நன்மையை கொண்டு, கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொண்டு நாம் கனி கொடுக்கலாக மாறும்போது அதை கனி கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உன்னை சுத்தம் செய்து கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அது 2ஆம் வசனத்தை, அந்த 5ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது அது சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் புகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை எல்லாம் உங்களில் ஒன்று செய்யக்கூடாது. அல்லேலூயா. அவரே எல்லாமே உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இல்லாமல் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. மெய்யாகவே கர்த்தராகிய ஆண்டு இந்த பூமியை பார்த்து, பூமியில சகல ஜனங்களை பார்த்து, சகல ஜாதிகளை பார்த்து கர்த்தராகிய இயேசு சொன்ன ஒரே வார்த்தை, என்னால் அன்றி உங்களுக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்றி உங்களுக்கு ரட்சிப்பை இல்லை. என்னுடைய வார்த்தை மனுஷன் என்னை நிலைத்திருக்கிறான். என்னை நிலைத்திருக்கிற மனுஷனோ இந்த பூமியில் கனி கொடுக்கிற மனுஷன் அவன் எப்படி நடப்பான்? இடுக்கமான வாசல்கள் உட்பிரவேசிக்கிறவன் எவனோ அவனே கனி கொடுக்க முடியும். இடுக்கம் இல்லாதபடிக்கு விசாலமான வாழ்க்கை வாழ்ந்து, விசாலமான போக்கை கையாண்டு ஒரு மனுஷன் உலகத்திலோ, ஒரு குடும்பத்திலோ, ஒரு இல்லத்திலோ கனி கொடுக்க முடியாது என்று மெய்யாகவே இந்த வேத பகுதியும் கிறிஸ்துடைய வார்த்தையும் கர்த்தருடைய வசனமும் நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறதை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி இதை இந்த மனுஷர்கள் அறியாது இருக்கிறார்கள். ஆமேன். இது மனுஷங்க அறிய மாட்டேங்கிறாங்க. நான் தான் என் உழைப்பு தான் மேன்மையா இருக்கிறேன் அன்னை சொல்றாங்க. ஆமேன். நான் தான் பெரிய ஆள், என்னால முடியும், உங்களால ஒண்ணும் முடியாது. நான் சொல்லப்பா, பைபிள் சொல்ற, இயேசு சொல்லி இருக்கார். நம்ம இன்னும் இயேசுவை மறந்துடும். என்னால எல்லாம் முடியும் ஒரு காலம் சொல்லாதீங்க. இயேசுவால தான் முடியுது. உங்க குடும்பத்தில் இயேசுதான் அர்ப்பணம் செய்திருக்கிறாரு. உங்களை சம்பாதிக்க வைத்தது கர்த்தர், வேலை செய்யறது கர்த்தர், வேலை செய்ய வைத்த கர்த்தர், உங்களுக்கு சிரத்தம் சொன்னது கர்த்தர். பூமிய சகல நன்மைகளை சகல ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்த வேண்டும் நினைப்பது அவர் உங்களுக்கு கிருபை கொடுத்த கர்த்தர் என்று ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்க ஒரு காலம் கர்த்தருடைய அன்பை விட்டு மாறக்கூடாது, கர்த்தரை வெளிப்பாட்டை குறித்து மாறக்கூடாது. ஆகவே அதான் இந்த 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனை நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை எல்லாம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கனி கொடுக்கணும்னா ஆண்டவருக்குள்ள வாழணும். ஆண்டவருக்குள்ள வாழாமல் ஒரு காலம் நம்ம இந்த பூமிக்கு பிரயோஜனப்பட முடியாது. கனி கொடுக்கிறது என்பது பிறருக்கு நாம் பிரயோஜனப்படக்கூடிய ஒரு காரியம். பெற்றோருக்கு ஒரு பிள்ளை இவ்விதமாய் பிரயோஜனப்படுறாங்க, அது ஒரு கனி. ஆமே. பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு எதுக்காக? நமக்கு அவங்க கனி கொடுப்பதற்காக. நீங்கள் ஒரு மரத்தை வைக்கிறது எதற்காக? அந்த மரத்திலிருந்து கனிகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு. நீங்கள் ஒரு செடியை வைக்கிறது எதற்காக? நீங்கள் செடியில் கனியை எதிர்பார்க்கும்படிக்கு. கர்த்தராகி ஆண்டவர் இதற்காக தான் அந்த வந்த பகுதிகள் நமக்கு சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்குள்ள கனி கொடுக்கும்படிக்கு நாம் கிறிஸ்துக்குள் நிலைத்திருக்க வேண்டும். முதலாவதாக இந்த பூமியில கேட்ட வார்த்தையின்படி வசனப்படி நாம் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளணும். உண்மையாகவே ஆண்டவருக்குள்ள நினைச்சிருக்கிற மனுஷனை ஒரு மனுஷன் தகர்க்க முடியாது, ஒரு மந்திரவாதி ஜெயிக்க முடியாது, ஒரு பிசாசு ஜெயிக்க முடியாது, ஒரு மனுஷனை சூழ்ச்சிகள் ஜெயிக்க முடியாது,
உண்மை உத்தரமா கனி கொடுக்கிற அனுபவம் இருந்தா கண்டிப்பா 1000 கல்லறி உண்டாகும். நல்ல மாமரத்தை பாருங்க, கல்லறி எங்க கொடுக்கும்? கனி கொடுக்கிற மரத்துல. ஆனா அது கனி கொடுக்க கூடாதுன்னு நினைக்காது, அது கொடுத்து கொண்டே இருக்கும், கல்லறி விழுந்து கொண்டே இருக்கும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை குறித்து தான் அநேக காரியங்களை நான் சொல்லிக் கொண்டிருப்பேன். அந்த மாவட்டத்தில் கல்லறிகிறவங்களுக்கு எச்சரிக்க. ஆமேன். ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். மாமரம் கனி கொடுக்குது, அது நீ கல்லெடுத்து எறிகிற, அதனுடைய கனியை ஒழுங்கா அவனுக்கு புசிக்க தெரியல. ஆமே. ஆகவேதான் நீ அதை கல்லெடுத்து எறிகிற. ஆமீன். நம்ம கனி கொடுக்கிற மரத்தை நீ கல்லறினா ஆண்டவருக்கு பிரயோஜனப்படுத்துகிற மரத்தை நீ களங்கப்படுத்துகிறாய். அந்த கனி எடுக்கிறதுக்கு ஒரு விதத்தோடு எடுப்பாயானால் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளை அந்த கனியை எடுத்து ஒழுங்காக அதை பராமரித்து எடுத்து புசிப்பதற்கு நீ பிரயோஜனப்படுத்த வேண்டும். எனக்கு இருக்கிற தேவ பிள்ளையும் அவ்விதமாக தான் இந்த வேத பகுதி உங்களை என்னை பார்த்து நமக்கு போதிக்கிற ஒரு காரியம். ஆமேன். அது 2 வருஷத்துக்கு ஒருக்க கூட நீங்க வாசிங்க. என்னை நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியான திராட்சை ஆமீன் செடியில் நிலைத்திருக்காவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 6ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியை போல் அவன் எரியுண்டு உணர்ந்து போவான். அப்படி பட்டவர்களை சேர்த்து அக்கினியில் போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு நமக்கு போதித்திருக்கிறார். அப்போ பாருங்க, நான் நேரம் சொன்ன வார்த்தையின்படி திராட்சை செடியில நீங்கள் கொடியாக இருக்கணும், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கணும். அவர் தன்னைத்தானே வெளிப்படுத்திட்டாரு, நான் தான் அந்த செடின்றாரு. அப்ப நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்குன்னு சொன்னவரும் அவரே. நானே உங்களுக்கு ஒளியாக இருக்கிறேன். நல்ல சமாதியை நான் தான், நல்ல சமாதி நானே, நல்லாகி நானே, நல்ல சத்திரக்காரனும் நானே, எல்லாம் நானாக இருக்கிறேன். என்னுடைய வழியை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஆமேன். என்னுடைய வழியை இல்லாமல் உங்களுக்கு விடுதலை இல்லை. அவர் என்னுடைய கிருபை இல்லாமல் இந்த பூமியின் நன்மை இல்லை. என்னுடைய வழியை உட்பிரவேசித்தால் இந்த உலகத்தின் நன்மையை நீ பெற்றுக்கொள்ள முடியும், உலகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தின் நன்மைகள் ஆசீர்வாதம் எல்லாம் பொருளாதாரத்தில் புடைக்கப்பட்டிருக்கிறது, பொருளாதார கிரியைகள் புடைக்கப்பட்டிருக்கிறது. இப்பிரபஞ்சத்தில் அதிபதியானவன் அதை அடைக்க ஆண்டு கொண்டிருக்கிறான். இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதி கிரியைகளை கீழ்ப்படுத்த வேண்டும் என்றால் கிறிஸ்துடைய வழி நடக்கும்போது, கிறிஸ்துடைய சாயலை பெற்றுக்கொள்ளும் போது, கிறிஸ்துங்கிற செடியில நிலைத்திருக்கும் போது, கிறிஸ்துங்கிற வார்த்தை நிலைத்திருக்கும் போது நாம் அதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்ட தெய்வ பிள்ளையே, நான் ஜெபிக்கிறேன், நான் துதிக்கிறேன். என் வியாதி நீங்கவில்லை, என் பலவீனம் ஆறவில்லை, என் கண்ணீர் துடைக்கப்படவில்லை. நாளுக்கு நாள் கண்ணீர், நாளுக்கு நாள் கவலை, நாளுக்கு நாள் வேதனை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறாயோ. கர்த்தராகி ஆண்டவர் உன்னை என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் மகனே, நீ கனி கொடுக்கிற நிமித்தமாக சில பாடுகள் உண்டு, சில வேதனைகள் உண்டு, சில நெருக்கங்கள் உண்டு, சில உபத்திரம் உண்டு. நீயோ ஆண்டவராகிய சாமி அந்த செடியில கொடியாக நிலைத்திருக்கும் போது நீ கனி கொடுக்க முடியும்.
எத்தனை எரி வந்தாலும், எத்தனை விடுதலை வந்தாலும், எத்தனை நிந்தனை வந்தாலும், எத்தனை அவமானம் வந்தாலும், கனி கொடுக்கிற ஒரு மனுஷனை, கனி கொடுக்கிற ஒரு மனுஷியை தலைவன முடியாது. ஆகவேதான் கர்த்தராகி ஆண்டவர் இந்த தேசத்தில் ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தை, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானே மெய்யான செடி, நீங்கள் அதை கொடிகளாகிருங்கள், படர்ந்து போங்கள், தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள், தேசத்தின் நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள், சகல ஜாதிகள் கனி கொடுக்கலாய் இருங்கள், நீ பெற்றுக்கொண்ட நன்மையை பிறருக்கு சொல்லுங்கள், நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கொண்டு உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொண்ட உலகத்துக்குரிய நன்மையை கொண்டு பிறருக்கு புரோஜனப்படுங்கள், ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்கள், சர்வ வல்லவர் நிழலில் கொண்டு வாருங்கள், அடைக்கலமற்ற பிள்ளைகளை, ஆதரவற்ற பிள்ளைகளை, அநாகதைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் கைப்பெண்களுக்கும் அவர் கொடுத்த வழிகாட்டுதலை கொடுத்து நீங்கள் கனி கொடுங்கள், நீங்கள் கனி கொடுங்கள், கிறிஸ்துக்குள் நிலைத்திருங்கள். ஆமென். நீங்கள் உலகத்துக்குரிய வாழ்க்கையில் நிலைத்திராதபடி கிறிஸ்துக்குள் நிலைத்திருந்து நீங்கள் கனி கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவது நிச்சயம் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேக ஜனங்கள் ஆண்டோர்க்காய் எழும்பி கிறிஸ்துக்குள் நிலைத்திராதபடிக்கு கனி கொடுக்கிற போவதனாலே அது அறுப்புண்டு உணர்ந்து போகிறதையும் இந்த வேத பகுதி நமக்கு காட்டுகிறது. அதே கிறிஸ்துக்குள் இருக்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்துடைய வழிகாட்டுதல் இல்லாதபடியினாலே கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொண்டும், நான் கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டும் கிறிஸ்துவை வழிகாட்டுதல் இராதபடினாலே நான் என்னை அறுப்பிட்டு போய் உணர்ந்து போற அனுபவத்துக்குள் இருக்கிறதை இது வேதம் தெளிவுபடுத்துகிறது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையை ஆண்டவரை ஆராதிக்கிற பார்த்து நான் ஆண்டவரை ஆராய்த்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், துதித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு நன்மை இன்னும் கிடைக்கவில்லை, திருமணம் நடக்கவில்லை, வீடு கட்ட முடியவில்லை, சொந்தமாக ஒரு நிலத்தை பற்றி கொள்ள முடியவில்லை, கடன் மாறவில்லை. நெருக்கத்திற்கு காரணம் கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்கிறாயா என்பதை நீ ஒரு சுய பரிசோதனை செய்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு இருக்கிற தெய்வ பிள்ளையே, இந்த ஆமீன் யோவான் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உணர்ந்து போவான். அப்படி பற்றவைகளை சேர்த்து அக்கினியை போடப்படுகிறார்கள், அவைகள் எரிந்து போவார்கள் என்று. அப்படிதான் இன்னைக்கு அநேகர் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருந்து கொண்டிருப்ப காரணம் என்ன தெரியுமா? நஷ்டப்பட்டு போக காரணம் கிறிஸ்துவுக்கு நாம் நிலைத்திராதபடிக்கு தன்னிச்சையாக சில நன்மையான காரியங்களை, சில ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முயற்சிப்ப நிமித்தமாக நான் நஷ்டப்பட்டு தோல்வியோடு தழுவி கொண்டு இருக்கிறது தான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லி. இப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டு மாறி கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்காக வாழ கிறிஸ்து வழிகாட்டு நடத்தப்படும் போது, தெய்வ உடைக்காரிகள் வழிகாட்டு நடத்தப்படும் போது ஐயாவை கற்று ஆசிரிப்பார். என தெய்வ பிள்ளைகள் இன்றைக்கும் வருஷத்தை கேட்டு நாளைக்கும் நாம் கிறிஸ்துவோடு நிலைத்திருக்கும்படிக்கு அழைக்கிறார். நாளைக்கு வாங்க, கற்ற வசனத்தை கேட்போம். கற்றவர்கள் ஆசீர்வாதமான தீர்க்கதரிசன சத்தம் மூலம் வழிகாட்டு கற்ற நடத்துவதாக. ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை சோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை தெய்வ பிரசன்னம் எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு இருக்கும்படிக்கு எந்த பலவீனமோ, எந்த உபத்திரமோ, எந்த போராட்டமோ எங்கள் பிள்ளைகளை தொடாதபடிக்கு இயேசுவின் பரிசுத்தத்தை கொண்டு முத்திரை போட்டு வேண்டிய அடைத்து ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ஆளுகை செய்யணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் உம்முடைய அன்பை விட்டு பிணைக்காதபடிக்கு
வாழ்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி என் இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று நிலைத்து இருக்கும்படிக்காக அப்போ நீ இறக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நிலைத்து விடாதபடிக்கு போராடுகிற இந்த உலகத்தின் தீய சக்திகளை இயேசுவின் நாமத்தினால் கண்டித்து ஜெபிக்கிறேன். குடிவரியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகளுடைய எல்லையை விட்டு நீங்கி போகட்டும். விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், காமவிகார ஆவிகள், ஒரு பல கிரியைகள் அதை ஒருவர் சேர்க்க பொருளாதார இப்படிப்பட்ட பழக்கங்கள் ஆமை குடிவரியின் ஆவிகள், வேசித்தனத்தின் கிரியைகள், வெச்சாத ஆவிகள், அசுத்த கிரியைகள், அசுத்த சக்திகள், அசுத்த எண்ணங்களை பிறப்பிக்கிற மனுஷன் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், வஞ்சிக்கிற கிரியைகள் இயேசுவின் தமிழர் ஆலோசனை கொடுக்கிற மனுஷத்தை கிரியை எரிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் இப்போது அற்புதம் நடப்பதாக, இப்போது விடுதலை உண்டாவதாக. வியாதிகளை போற்று அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிற கிரியைகள், அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும். விசுவாச வாழ்க்கை வாழ விடாதபடிக்கு கலக்கடிக்கிற ஆவிகள், கலக்கடிக்கிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. இப்போது வெளியே போ. இல்லங்களை விட்டு வெளியே போ. பிள்ளையுடைய சதத்தை விட்டு வெளியே போ. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படி அப்படி இறக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தை கட்டளை எடுக்கிற இந்த சத்தம் துரிக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும், இந்த சத்தம் துரிக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும், ஒவ்வொரு தேசங்களிலும், ஒவ்வொரு பட்டணங்களிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் அந்த பரிசுத்த இரத்தத்தை தரிக்கிறேன். ஆட்டுக்குட்டியாருடைய பரிசுத்த இரத்தத்தை ஒவ்வொரு இல்லத்தின் நிறக்காலிலும் நான் பூசி ஜெபிக்கிறேன். இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தை ஒவ்வொரு மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் தனித்து ஜெபிக்கிறேன். தமிழ்நாடு முழுவதிலும் இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தை நான் தனித்து பரிசுத்தப்படுத்துகிறேன். கர்த்தரை ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு ஆமை விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் தமிழ்நாடு முழுவதிலையும் காத்து கொள்வீராக. இழப்புக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஒப்பு கொடுக்காதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும். இந்த தேசத்தில் வருகிற எல்லா அழிவிலிருந்தும் எங்கள் இந்திய தேசம் பாதுகாக்கப்படுவதாக. எங்கள் அண்டை மாநிலங்கள் பாதுகாக்கப்படுவதாக. இயேசுவே உம்முடைய கோபத்துக்கு இடம் கொண்டாதையும், உம்முடைய கோபத்துக்கு இடம் கொண்டாதையும். எங்கள் தேசம் இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் மாறுபடிக்கு அது எங்கள் பிள்ளைகள் தேசிய எங்கள் சகோதர சகோதரிமார்களை நீங்கள் ரட்சிப்பீர்க்காக. எங்கள் உம்முடைய கோபத்தை குறைத்து கொள்வீராக. உம்முடைய உக்கர கோபத்திற்கு நீர் இடம் கொண்டாட்டப்பட்டிக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள், அசம்பாவித சம்பவங்கள், இயற்கையின் சூழ்ச்சினாலும் நிலத்திற்கு சூழ்ச்சினாலும் முன்னாவது ஆபாதப்பட்டிக்கு ஆண்டவரே காற்றுகள் கட்டளையிடுவீராக. காட்சிகளுக்கு கட்டளையிடுவீராக. நிலத்துக்கு கட்டளையிடுவீராக. ஆண்டவரே அக்கினி ஜோலை கட்டளையிடுவீராக. ஒடி கட்டைகளுக்கு கட்டளையிடுவீராக. ஒடுக்கி கட்டளையிடுவீராக. இதெல்லாம் உம்முடைய கருத்தில் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையில் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் எந்த கதிர்வீச்சும் எந்த அக்கினி கிரியைகளும் எங்கள் தேசத்தின் ஜனங்களை நீர் அன்பாய் உருவாக்கின உடன்படிக்கப்பட்ட எங்கள் ஜனங்களை எந்த வியாதிகளோ எந்த கிரியைகளோ துன்பப்படுத்தாதபடிக்கு ஒரு தெய்வ பாதுகாப்பு பூமியில் உண்டாகும்படிக்கு கிரியை செய்வீராக. அதுக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விஞ்ஞானிகள் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள், மற்றவர்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள், அறிவான்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள்.
இயேசுவே உம்முடைய மகிமை வெளிப்படும்படி கிரியை செய்வீராக என்று கண்ணை கொடுக்குவேன். இந்த உலகமே உம்முடைய என் சனம். எங்க பிள்ளைகள் துக்கப்பட்டு போகாதபடிக்கு, எங்க ஜனங்க அழிந்து ஆதபடிக்கு உம்முடைய பாதுகாப்பை நிலத்தில் மேல் வையும். கர்த்ததாம் கிரியை செய்வீராக. இயேசு நாமத்தில் உம்முடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.